பூண்டு ஒரு கப் போடலாம். பூண்டு வந்து 2 கிலோ பூண்டு எடுத்துருக்கேன். அரை கிலோ பூண்டு வந்து எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். மீதி வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா தொக்கு கிடைக்கும். கடுகு வந்து வறுத்து வச்சுருக்கேன். கடுகு ஒரு 150, வெந்தயம் வந்து ஒரு 50 நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நிறையா வெந்தயம் போட்டோம்னா கசந்துடும், அதனால் நான் 50 கிராம் தான் போட்டிருக்கேன். அதிலே கொஞ்சம் நிப்பாட்டிக்குவேன். இது வந்து நம்ம வறுக்கிறதுக்கு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு பல்லாகவும் இருக்கும். அக்மார்க் எண்ணெய் நான் 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும், எண்ணெய் 2 கிலோ. அதனால் நம்ம நல்லா எண்ணெயை நல்லா ஊற்றினா தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். கெடாமல் இருக்கணும்னா நம்ம எண்ணெயெல்லாம் தாராளமாக விடணும். நான் 100 கடுகு போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். கடுகு 100 போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 25 கிராம் தான் போட்டிருக்கேன், நிறையா போடலை. நிறையா போட தேவையில்லை, இன்னும் முழு உளுத்தம்பருப்பு, அதனால் நான் 25 கிராம் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்ச கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததும் இந்த பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு பாதி அளவுக்கு நல்லா வேகட்டும். பூண்டு எண்ணெயிலே நல்லா வேகட்டும். எண்ணெயிலே நல்லா வெந்தால் தான் பூண்டு வந்து நமக்கு நல்லா இருக்கும். அந்த காரம் அதிலேருந்து போகும், பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பூண்டையும் அதில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு ஓட்டியிருக்கேன். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஓட்டியிருக்கேன், அதனால தான் மஞ்சளாக இருக்குது. மஞ்சத்தூள் போட்டு ஓட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுட்டு நம்ம பரட்டி விடணும். இதெல்லாம் பக்குவமாக செய்யணும். கொஞ்சம் டைம் ஆனாலும் அந்த பக்குவம் குறையாமல் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் அப்படி அசந்தோம்னா அடி பிடிச்சிடும். இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். என் கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சால்ட்டு தான் போட்டிருக்கிறேன். கல்லுப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், நான் சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் படும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த டயத்தில் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கலாக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 25 கிராம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 150 கிராம் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் தான் போடணும், தனியாத்தூளெல்லாம் இதில் போடக்கூடாது. அதனால் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம், நான் போடலை. உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கலர் நமக்கு நல்லா டெக்கரேஷனாக எடுத்து கொடுக்கும். அதனால் காஷ்மீர் சில்லி போடலாம். காஷ்மீர் சில்லியில் காரம் இருக்காது, அது கலருக்கோசரம் தான் காஷ்மீர் சில்லி. ஏன்னா வேறு எந்த பவுடரும் இது கூட நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல. ஒரு 15 கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு போகும். ஏன்னாக்கா இதுவும் வாய்வு அதுவும் வாய்வு எடுக்கிறது தான். அதனால் இருந்தாலும் நமக்கு பெருங்காயம் வந்து ஊறுகாவில் போடணும் அப்படின்றதுனால நான் ஊறுகாயில் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் கிடச்சிதுன்னா கூட நம்ம நல்லா உடச்சி போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு 150 கிராமுக்கு நான் சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு மிக்சியில் ஓட்டிட்டேன். அதனால தான் திக்காக இருக்குது. நம்ம கையால் கரைச்சோம் அப்படின்னாக்கா தண்ணியாக போயிடும். தண்ணியாக போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வெந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நான் மிக்சியில் ஓட்டிட்டேன். நமக்கு நல்லா திக்காகவும் கிடைக்கும். நம்ம தண்ணி வச்சுட்டு நம்ம கலந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னாக்கா ரொம்ப நேரம் வந்து நம்ம பூண்டு வந்து வெந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் மிக்சியில் ஓட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. 150 புளி தான் போட்டிருக்கேன், அதுவே போகும். நல்ல புளிப்பு. ஆனால் 1/2 கிலோ புளி போடலாம். இந்த புளி வந்து பயங்கரமாக புளிப்பு, அதனால் நான் 150 தான் போட்டிருக்கேன். இந்த புளிப்பே எனக்கு கரெக்டாக இருக்குது. தேவையான அளவு நான் மறுபடியும் உப்பு பத்தலைன்னு உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பொடியை போட்டுக்கலாம். 2 பொடியுமே நான் போட்டுட்டேன். கடுகு பொடியும்
வெந்தய பொடியும் நான் போட்டிருக்கேன். ரெண்டும் ஒன்றா கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இருந்தாலும் இது கொஞ்சம் நமக்கு அதிகமாக வேணும் கடுகு பொடி அப்படின்றதுனால நான் தனித்தனியாக பொடி பண்ணி போடுறேன். அந்த கடுகு பொடி தான் நமக்கு ஊறுகாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. யாருக்காவது தேவையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கான்டாக்ட் பண்ணிடுவேன். சூப்பராக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது நம்ம சப்பாத்தி கூட தோசை கூட எல்லாம் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதம், வெறும் மோர் சாதம், வெறும் சாம்பார் வச்சு கூட, காயே இல்லாமல் வெறும் வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சு கூட நம்ம இதை கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றதே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த மெத்தேடு புரியும். அதுக்கப்புறம் நம்ம நிறையா போட்டு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.